அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பக்தர்கள் பரம்பொருள் சிவபெருமானை வழிபடுவதற்காக கடலே தானாக வழிவிடும் அதிசய கோவில் பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் அற்புத சக்தி கொண்ட பரம்பொருள் சிவன் கோயில் மாபெரும் சக்தி வாய்ந்த சிவன் கோவிலானது இந்த சிறப்புக்குரிய இந்த கோவிலாகும். இந்த சிவன் கோவில் கடலுக்குள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதே அதிசயமிக்கதாக இருக்கின்றன. அவ்வளவு சிறப்பு மிக்க கோவிலை கடலுக்கடியில் எப்படி கட்டியிருப்பார்கள் என்பதை நினைத்து பார்க்கும்போது நம் உடலை புல்லரித்து போகின்றது. இது பாதி நேரம் கடலுக்குள் மூழ்கியே காணப்படுகிறது. அவ்வளவு பிரசித்தி பெற்ற கோயில் எப்படித்தான் மக்கள் உள்ளே செல்கிறார்கள் என்ற ஒரு அதிசயம் நமக்கு புலன்படாமலேயே இருக்கிறது. இந்த கோவிலானது கடற்கரையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு கீழே அமைந்திருப்பதுதான் வியப்புக்குரியதாக அனைத்து மக்களும் பார்க்கிறார்கள். முக்கியமாக கடலுக்குள்ளே இருந்தால் பக்தர்கள் எப்படி செல்வார்கள் என்பது அனைத்து மக்களுடைய ஒரு மாபெரும் ஒரு சந்தேகமாகவே இருந்து வருகிறது. இந்த சந்தேகத்தை தீர்க்கும் வகையில்தான் இந்த சிவன் கோவில் அமைந்திருக்கிறது. முக்கியமாக இதனுடைய அதிசயம் என்னவென்றால், இரவு 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் இந்த ஆலயமானது கடலுக்கு உள்ளே மறைந்து காணப்படும். இங்கிருந்த கோவில் எங்கே இருக்கிறது என யாருக்குமே தெரியாது. அந்த ஊர்வாசி மக்களுக்கு மட்டும்தான் இந்த கோவில் இருப்பது தெரியும். அடுத்ததாக மதியம் 1 மணிக்கு பிறகு கடல் மெல்ல மெல்ல உள்வாங்கி கோயில் செல்ல பக்தர்களுக்கு பாதை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதாவது அந்த கோவிலுக்கு செல்வதற்காக மக்கள் காத்து கொண்டிருக்கும் போது அந்த கடலானது பார்த்துவிட்டு மெல்ல மெல்ல உள்வாங்கி கொண்டு அந்த கோவில் இருப்பதை காட்டும். அவ்வளவு சிறப்பான இந்த காட்சியை காண அனைத்து மக்களும் மெய்சிலிருந்து போயிருக்கிறார்கள். இந்த வழியை நடந்து செல்லும் மக்கள் கடலுக்கு நடுவே இருக்கும் கோவில் தரிசனம் கண்டிப்பாக செல்கிறார்கள். இந்த தரிசனத்தை பார்ப்பது கோடி புண்ணியம் என அனைத்து மக்களும் இருக்கிறார்கள். ஆரிய நிகழ்வு என்றவுடன் ஏதோ வருடத்தில் 2 அல்லது 3 முறை இது போன்று நடக்கும் என எண்ணி விடாதீர்கள். இது வருடத்தில், அதாவது ஏதேனும் ஒரு வருடத்தில் 1 நாள் 2 நாள் இப்படி நடந்துவிடும் என நினைத்து கொண்டு மக்கள் புன்னகைக்க வேண்டாம். இது நடக்கிறது எப்போது என்றால், முக்கியமாக இதுபோல் அன்றாடம் இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. முக்கியமாக அணுதினமும் இந்த சுழற்சியானது நடைபெற்று வருவது இது ஆன்மீக சக்திக்கே ஒரு எடுத்துக்காட்டாகவே புகழ்படுகிறது. இதனை கட்டியவர்கள், இத்தனை அதிசயம் நிறைந்த கோவிலை கட்டியவர்கள் முக்கியமாக பாண்டவர்கள் என சொல்வதற்கு மாபெரும் ஒரு சக்தி இருக்கிறது. பாண்டவர்கள், அதாவது பஞ்ச பாண்டவர்கள் தான் இந்த கோவிலை இவ்வாறு கட்டினார்கள் என கூறப்படுகிறது. முக்கியமாக இந்த கோவிலானது இவ்வளவு சிறப்பு மிக்க கோவில் ஒரு மாபெரும் ஆன்மீக சான்றாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கோவிலை கட்டியவர்கள் பாண்டவர்கள் என அனைத்து மக்களாலும் நம்பப்படுகிறது. முக்கியமாக மகாபாரத போரில் பாண்டவர்கள் தங்கள் சகோதரர்களான கௌரவர்களை கொன்றதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க இப்படி ஒரு அதிசய கோவிலை கட்டியதாக நம்பப்படுகிறது. இந்த காரணத்திற்காக பரம்பொருள் சிவபெருமானுக்கு கோயில் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த கடலுக்குள் 5 சிவலிங்கங்களை அமைத்து அதன் சுற்றி கோவிலையும் கட்டியுள்ள பாண்டவர்கள் மாபெரும் சக்தி மிக்கவர்கள். ஆரம்ப காலத்தில் இந்த கோவில் மிக பெரியதாக இருந்ததாகவும் இயற்கை சீற்றங்களால் சிதிலமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. எனினும் கொடிமரம் மட்டும் எந்தவித சேதமும் அடையவில்லை. அவ்வளவு கம்பீரமாக தென்படுகிறது ஆற்றங்கரை உரத்தில். முக்கியமாக இப்போது இந்த கோவில் ஒரு கொடிமரமும் சூலமும் உள்ளது. மேலும் ஒரு பாறைக்குள் பாண்டவர்கள் உருவாக்குனதா நம்பப்படுகின்ற 5 சிவலிங்கங்கள் காணப்படுகின்றன. இந்த காவிரி கரையோரமாக தென்படும் போல இந்த கடலுக்கு தென்புறமாக கடல் கரையில் மாபெரும் ஒரு கொடி ஏற்றத்துடன் கொடிமரம் சிம்ம வாகனம் போல காட்சியளிக்கிறது. முக்கியமாக இந்த கோவிலானது பொதுவாக இப்பகுதி மக்கள்
பகல் 2 மணியிலிருந்து இரவு 8 மணிக்குள் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பி விடுகிறார்கள். அதன் பின்னர் கடல் கோவிலை சூழ்ந்து கொள்கிறது. இவ்வளவு சிறப்புமிக்க தினமும் இந்த நிகழ்வு நடந்து வருகிறது. கடலுக்குள் 1 கிலோமீட்டர் தொலைவில் அப்பால் இருக்கும் கோவிலுக்கு செல்வது என்பது மிகவும் அசாதாரணமான விஷயமானாலும் இதை கண்டு மக்கள் யாரும் பயம் கொள்வதில்லை. இவ்வளவு அபாயம் இருந்தும் இன்று வரை எந்த அசம்பாவிதமும் நிகழவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாகவே இருக்கிறது. குஜராத் மாநிலம் கோலியாத் என்னும் இடத்தில் அமைந்த இந்த நிஷ்கலங்கேஸ்வரர் கோவில் எனும் சிவபெருமான் கோவில் மாபெரும் சக்தி வாய்ந்தது. இது 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே காண முடியும் வரதராஜ பெருமாள் கோவில் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் அதுவும் சிறப்பு மிக்கதுதான். முக்கியமாக நீங்கள் இந்த சிவபெருமான் ஆலயத்திற்கு வந்து ஒரு முறை வாழ்க்கையில் ஒரு முறை பார்க்கக்கூடிய அற்புதமான கோவில்தான் இந்த கோவில். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.